ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெனிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான புதுவிதமான ஒரு வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அது என்னன்றதை நான் வீடியோக்குள்ளே போய் சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இப்போ வந்து காரில் போயிட்டுருக்கோம். ஸோ எங்களோட ஊருக்கு தான் நாங்கள் போகிறோம். எங்கள் ஊர் வந்து பார்த்திங்கன்னா காளையார் கோயில் தாண்டி ஒரு கிராமம். ஸோ அந்த கிராமத்தில் தான் நம்மளோட திருவிழா நடக்குது. ஸோ சூப்பராக இருக்கும், அது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ போகிற வழி எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நல்ல ஒரு க்ரீனிஷாக நல்லா இருக்கும். அந்த அந்த கருவேலங்காடு அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த இதெல்லாம் போயிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா பசங்களுக்கு அஸ் யூஷுவல் பசிச்சிருச்சு. சரி, ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் அங்கே சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு நாங்கள் ஒரு பேக்கரியில் நிப்பாட்டியிருக்கோம். ஸோ நிப்பாட்டி இறங்கி எல்லோரும் வந்து டீ, காஃபி, அப்புறம் பப்ஸ் இதெல்லாமே குடிச்சு சாப்பிட்டுட்டு ஸோ எங்களோட ஊருக்கு வந்தாச்சு. ஸோ இதுதான் எங்களோட ஊர். நாங்கள் வந்து நைட்டு தான் வந்தோம் திருவிழாக்கு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்களோட மண்டபப்புடி அப்படின்வாங்க. ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி நடக்குது. மாஸ்க் வந்து ஃபாதர்ஸ் எல்லாமே வந்துட்டாங்க. மாஸ்க் எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மாஸ்க் முடிச்சுட்டு தான் அங்கே டின்னர் அவங்களே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ எங்கள் இதில் தான் டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதையுமே நாங்கள் சாப்பிட்டுட்டு கிளம்புனோம். இதுதான் வந்து பிளான் இன்றைக்கி. ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் கிராமத்தில் இருக்கிறீங்க, நம்மள மாதிரி ஒரு சிட்டியில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிராமத்தில் நடக்கிற ஃபெஸ்டிவல்ஸ் இந்த மாதிரி இதுக்கு நம்ம போய் அட்டென்ட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி டைமில் போகும்போது ரொம்பவே ரிலாக்ஸாக நம்ம ரிலேஷன்ஸ் எல்லாருமே பார்க்கும்போது ரொம்ப ஜாலியாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ மெயினாக அதுக்காண்டி தான் நான் போனது. சரி, இங்கே நம்மளோட ஒர்க் ப்ரெஷரில் வந்து ரொம்ப அப்படியே நம்ம வந்து ஓடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி போகும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக எல்லாருமே பார்த்து சிரித்து பழகும் போது ரொம்ப ஜாலியாக நம்ம எல்லாத்தையும் மறந்து ஒரு ஜாலியாக இருக்கிறது மாதிரி ஒரு இது ஃபீலிங் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மாசெல்லாம் முடிச்சுட்டு எல்லாமே மாஸ் முடிச்சுட்டு எல்லாம் சாப்பிட போகலான்னு பார்த்திங்கன்னா சரியான மழைங்க. செம்மையாக மழை பெஞ்சிச்சு அன்றைக்கி. பார்த்திங்கன்னா பாருங்கள், செம்ம மழை. மழையில் வந்து அன்றைக்கி நடக்க வேண்டிய இது திருவிழா முடிஞ்சோடனே சுற்றுப்பிரகாரம் போவோம் தேர் எடுத்துக்கிட்டு. ஸோ அதுவுமே எடுத்துகிட்டு போக முடியலை. அந்த அளவுக்கு மழை வந்து பார்த்திங்கன்னா பேஞ்சிக்கிட்டே இருக்குது, விடவே மாட்டேன்ருச்சுங்க. ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. சரி, ஓகே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மழை பேஞ்சிட்டு தான் இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளோட வேலையை நம்ம கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கணுமே அப்படின்னு வந்தாச்சு சாப்பிட்றதுக்கு. ஸோ சாப்பிட வந்துட்டு சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு மழை லைட்டாக கொஞ்சம் விட்டுச்சு. விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்மளோட தேர் இதுக்காக இங்கே வந்து சிறுவத்தை வந்து தூக்கிட்டு வரோம். ஸோ அது வந்துட்டு எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதான் எடுத்துக்கிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு இதில் வச்சுட்டு அப்படியே எடுத்துகிட்டு சுற்றுப்பிரகாரம் போவாங்க. தேரை வந்து தூக்கிக்கிட்டு வீதி வீதியாக போவாங்க. பட் மழை பெஞ்சதுனால ரொம்ப போக முடியல. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா சும்மா கொஞ்சம் தூரம் மட்டும் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். இதான் வந்து எடுத்து வச்சுட்டு இப்போது சுற்றுப்பிரகாரம் போகிறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா வெடி ஃபயர் ஒர்க் வந்து போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. சரியான வெடி வெடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இதோட இன்னும் பிரம்மாண்டமாக இருக்குங்க. பட் ஆனால் மழை பெஞ்சதுனால எல்லாமே வந்து சொதப்பிருச்சு. ஸோ எல்லாருக்குமே கொஞ்சம் வருத்தம் இருந்துச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு வந்து ஓகே, மழை பெஞ்சாலும் நம்ம வந்து செய்ய வேண்டியதை கரெக்டாக நம்ம செஞ்சிட்டோம். பட் நல்லா பிரம்மாண்டமாக நடக்க வேண்டியது வந்து கொஞ்சம் சிம்பிளாக நடந்து முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் பிகாஸ் ஆஃப் த ட்ரெயின் மழை பெஞ்சதுனால அந்த மாதிரி நடந்து முடிஞ்சிருச்சு. பரவாயில்ல, இருந்தாலும் சூப்பராக சுற்றுப்பிரகாரம் எல்லாமே நல்லபடியாக போயிட்டு வந்துட்டு திரும்பி வந்து கடவுளை தூக்கிட்டு வந்து சிறுவத்தை எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சுருவாங்க.
ஸோ நல்லா அந்த மணி அடிச்சுட்டு போகிறது இதெல்லாமே வந்து அங்கே ஊர் நாட்டில் தானே நடக்கும். இங்கெல்லாம் வந்துட்டு இங்கேயுமே வந்து திருவிழா எல்லாமே நடக்கும். பட் ஆனால் அந்த மாதிரி மணி அடிக்கிறது, மேளம் கொட்டுறது அதெல்லாம் வெடி வெடிப்பாங்க, அதெல்லாம் செய்வாங்க. பட் ஆனால் இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக இங்கெல்லாம் நான் சிட்டிலலாம் இது பார்த்தது கிடையாது. ஊர் சைடு தான் வந்து அதெல்லாம் வந்து இன்னமும் ஃபாலோ பண்ணுறாங்க. அதுதான் அதோட பியூட்டியே. ஸோ அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சிட்டு நான் திரும்பி பேக் டு ஹோம்ன்ற மாதிரி நாங்கள் திரும்பி கிளம்பிட்டேன் நான் காரைக்குடிக்கு. ஸோ எங்களோட மாமனார் வீட்டுக்கு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ கிளம்பி போகிற வழியெல்லாம் மழை பெஞ்சிக்கிட்டு நைட்டு பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு ரோடு. அந்த மலையில் அப்படியே ஃபுல்லாக என்ன ஃபுல் லைட்டிங்லாம் வச்சுருக்காங்க. கீழே தரையில் வந்து அது வந்து பார்த்திங்கன்னா ரேடியம் பல்ப் மாதிரி இருக்கும். ஸோ நைட்டில் மட்டும் நல்லா அது வந்து வெளிச்சம் கொடுக்கும். ஸோ அவ்வளோதாங்க, சூப்பராக எல்லாமே முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். நம்மளோட ரெகுலர் வீடியோஸ் இல்லாமல் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஊருக்கு போய் அங்கே நடக்கிற அந்த திருவிழாவை வந்து நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.